Hi everyone, welcome to Learn Easy Maths. This is Sinju. இப்போ பார்க்க போகிறது exercise 11.2ல third sum. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிடுங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலியில் 4 சில்ட்ரன் இருக்குது. ஸோ அந்த இதில் நமக்கு அந்த சில்ட்ரனில் கேர்ள் சைல்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பாயாக இருக்கும், இல்லைன்னா அந்த சைல்டு கேர்ளாக இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான். அப்போ எப்படி எழுதலாம்னா probability of being boy. ஸோ பாயாக இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ்? மொத்தமே 2 சான்ஸ் தான். அதில் பாயாக இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் கேர்ள் சைல்டாக இருக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ்? சேம் திங், 2 பாசிபிலிட்டிஸில் கேர்ளாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸுன்ற வேல்யூ எடுத்துக்கலாம். எக்ஸ் பி அ ரேண்டம் வேரியபிள் denoting the number of child in the family. சரி, இப்போ என்னெல்லாம் வேல்யூ எடுக்கும்னு கொடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் கேன் டேக் வேல்யூஸ் ஆஃப் 1ல் அந்த 4 பிள்ளைங்களுமே பையனாக இருக்கலாம், அதாவது 0 கேர்ள்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கேர்ளாக இருக்கலாம், இல்லைனா 2 கேர்ள் இருந்திருக்கலாம், இல்லைனா 3 கேர்ள்ஸ் இருந்திருக்கலாம், அண்ட் ஃபைனலாக 4 கேர்ள்ஸ் இருந்திருக்கலாம். இதை தவிர வேறு எந்த பாசிபிலிட்டிஸுமே இல்லை. என்னென்னா அந்த 4 பிள்ளைங்க இருக்குது, ஸோ 4மே பையனாக இருந்திருக்கலாம், அப்போ 0 கேர்ள்ஸ். இங்கே வந்துட்டு ஒரு கேர்ளாக இருக்கலாம், 2 கேர்ள்ஸ் இருந்திருக்கலாம், 3 கேர்ள்ஸ் இருந்திருக்கலாம், 4 கேர்ள்ஸ் இருந்திருக்கலாம் இல்லையா. ஸோ இதை தள்ளி வேறு எந்த பாசிபிலிட்டிஸுமே வராது. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம எடுத்து பார்க்கலாம். அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இட் மீன்ஸ் பி ஆஃப் எல்லாமே ஆல் ஆர் பாய்ஸ். அதாவது 4 சில்ட்ரனுமே பாய்ஸ். ஸோ 4 ஆர் பாய்ஸ். இப்படி பார்த்தீங்கன்னா 4 பாய்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 4 வேல்யூ பையனுக்கான பாய்க்கான வேல்யூ நமக்கு 1/2. அப்போ 4 பாய்ஸ்னால 4 வாட்டி நம்ம 1/2 போடணும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் மேலே 1 தான் வரும், கீழே 2 2 4 4 2 8 8 2 16. ஸோ இந்த பாசிபிலிட்டி வேல்யூ தான் வந்திருக்கு. அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இது எப்படின்னா பி ஆஃப் ஒரு கேர்ளாக இருக்கலாம், மற்ற 3 பாய்ஸாக இருக்கலாம். ஸோ இது பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 4 பாசிபிலிட்டிஸ், அதாவது பாசிபிள் வேல்யூ 4, அதில் ஒரே ஒன்று தான் கேர்ள். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோம்? 4 டிவைடட் பை 1ன்னு எடுப்போம் இல்லையா. ஆல்சோ இதுக்கான வேல்யூஸும் எழுதிடணும். எப்படின்னா கேர்ளுக்கு பார்த்தாலும் நமக்கு 1/2 தான், இன்ட்டு 3 பாய்ஸ். அப்போ பாய்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் நமக்கு 1/2 தான். ஸோ அந்த வேல்யூஸ் எழுதிடணும். இப்போ இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே 1 தான் வரும், கீழே 2 2 4 4 2 8 8 2 16 வருது. ஸோ இதை 1 4 is 4 டிவைடட் பை 16. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 is 4 4 4 16. ஸோ வேல்யூ இஸ் 1/4. இனி அடுத்தது இதே மாதிரி தான் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கேர்ள் இருந்தால் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு. அதாவது பி ஆஃப் 2 கேர்ள்ஸ் அண்ட் 2 பாய்ஸ். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 பாசிபிலிட்டிஸில் 2 பாசிபிலிட்டிஸ் தான் கேர்ளாக இருக்கிறதுக்கான பாசிபிள். ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட வேல்யூஸும் கொடுத்துடலாம். ஸோ கேர்ளாக இருந்துச்சுன்னா 2 கேர்ள்ஸ், அப்புறம் கேர்ள்ஸோட வேல்யூ நமக்கு 1/2 இன்ட்டு 1/2 தான், இன்ட்டு 2 பாய்ஸ். ஸோ பாயோட வேல்யூ நமக்கு 1/2 தான். 2 பாய்ஸ்னால நம்ம 2 வாட்டி இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4C2 நம்ம எப்படி எழுதுவோம்? 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 1 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம் இல்லையா. அதாவது 4லேருந்து ஆரம்பித்து இங்கே 2 இருக்கனால 2 வேல்யூ டிவைடட் பை 1லேருந்து ஆரம்பித்து அதேமாரி 2 வேல்யூ இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட்டில் போடணும். இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு 1/16 தான் வரும். மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே மல்டிப்ளை பண்ணால் 1, கீழே மல்டிப்ளை பண்ணால் 16. ஸோ இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இங்கே 1 2 is 2, இங்கே 2 2 are 4. ஸோ மேலே அகெயின் 1 2 is 2, இங்கே 8 2 are 16. ஸோ மேலே 3 டிவைடட் பை 8ன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அதாவது 3 கேர்ள்ஸ் இருக்கிற சான்ஸ். அதாவது 3 கேர்ள்ஸ்னால் எப்படி வரும்? 3 கேர்ள்ஸாக இருக்கும் அண்ட் 1 பாயாக இருக்கும் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா இருக்க 4 சான்ஸில் கேர்ளாக இருக்கிறதுக்கு 3 சான்ஸ். ஸோ 3 கேர்ள்ஸ்ன்னு போட்டிருக்கனால 4C3 இன்ட்டு இங்கே 3 கேர்ள்ஸ். ஸோ கேர்ளுக்கான வேல்யூ 1/2 தான். அப்போ 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு ஒரு பாய். அப்போ பாயோட வேல்யூ நமக்கு 1/2 தான் போட்டாச்சு. ஸோ 4C3 எப்படி எழுதுவோம்? 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2, கீழே 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே 1/16 தான் ஒரு மல்டிப்ளை பண்ணால். ஸோ 2 2 கேன்சல், 3 3 கேன்சல். இங்கே 1 4 is 4 4 4 are 16. ஸோ வேல்யூ என்ன வந்திருக்கு? நமக்கு 1 டிவைடட் பை 4ன்னு கிடச்சிருக்கு. ஃபைனலாக 4மே கேர்ள்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் 4க்கும் பார்த்துடலாம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இதோட சான்ஸ் என்ன நமக்கு? ஈக்குவல் டு இட் மீன்ஸ் பி ஆஃப் 4 கேர்ள்ஸ் நமக்கு கிடச்சிருக்க 4மே வந்துட்டு கேர்ள் சைல்டுன்னு அர்த்தம்.
ஸோ இதுக்கான வேல்யூ மட்டும் போட்டால் போதும். அதாவது நார்மலாக 4C0ன்னு போடுவோம். ஸோ இதோட வேல்யூ நமக்கு 4C4ன்னு போடுவோம். ஏன்னா 4 பாசிபிலிட்டிஸில் கிடச்சிருக்க 4 சைல்டுமே நமக்கு கேர்ளுன்றது. ஸோ இது 4C4ன்றப்ப நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4 கேர்ள்ஸுக்கான வேல்யூ மட்டும் போட்டுக்கலாம். இது கேன்சல் பண்ணி வேல்யூஸ் 1 தான். ஸோ 4 கேர்ள்ஸ், அப்போ கேர்ளுக்கான வேல்யூ 1/2. அப்போ 4 கேர்ள்ஸ்னால இந்த மாதிரி 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1/16 கிடைக்கும் இல்லையா? ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிள் போடலாம். ஸோ என்னெல்லாம் வரும்? இங்கே எக்ஸ் வரும், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வரும் இல்லையா? ஸோ எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூ? 0 சைல்டு, 1 கேர்ள் சைல்டு, 2 கேர்ள்ஸ், 3 கேர்ள்ஸ், 4 கேர்ள்ஸ், இப்படி தான் எடுத்தோம். ஸோ இங்கே டோட்டல் வரும். 0 கேர்ள் சைல்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நமக்கு 1/16. 1ஆக இருக்கிற சான்ஸ் வந்துட்டு நமக்கு 1/4. 2 சைல்டாக இருக்கிற சான்ஸ் வந்துட்டு 3/8. அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3, அதாவது 3 கேர்ள் சைல்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 1/4. அண்ட் 4 சைல்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 1/16. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இவ்வளோத்தையும் நீங்கள் சப்போஸ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1. வேணால் எல்சிஎம் எடுத்து பாருங்கள், 1 தான் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது குமுலேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போடுவோம். ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஜென்ரல் ஃபார்முலா பார்க்க டஃப்பாக இருக்கும், பட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு வேல்யூவாக இதில் போட்டு நம்ம செக் பண்ணணும். இப்போது மொதல் வேல்யூ, அதாவது இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 0 தானே இருக்குது. ஸோ 0 போட்டு செக் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு இங்கே பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 0 ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எப்போவுமே வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டிவ்லேருந்து ஆரம்பிப்போம். மினிமம் மைனஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிவ்லேருந்து இங்கே மேக்ஸிமம் என்ன இருக்குது? 0 இருக்கு இல்லையா? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதணும்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். ஏன்னா இங்கே பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு இங்கே டேபிளில் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ தெரியும், அதனால் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்கோம். அதுவே இந்த 0க்கு முந்தின நம்பர் -1 -2 -3 போயிட்டே இருக்கும் இல்லையா? இதில் எந்த ஒரு வேல்யூமே நமக்கு டேபிளில் இல்லை. ஸோ அந்த வேல்யூ எல்லாமே நமக்கு 0 தான் வரும். ஸோ என்னென்னா எக்ஸ் லெஸ் தேன் 0ன்னு காமனாக போட்டுப்போம். அப்படின்னா இந்த 0க்கு முந்தின நம்பர் எல்லாமே நமக்கு வேல்யூ 0ன்னு அர்த்தம். அவ்வளோதான். ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா த வேல்யூஸ் 1/16. அப்போ இதுலேருந்து என்ன வந்திருக்கு? எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ 1/16ன்னு கிடச்சிருக்கு. முடிஞ்சிருச்சு. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 1 இதை செக் பண்ணும். அப்போது எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு என்ன பண்ணோம்? சமேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு இங்கே 1 இல்லையா? ஸோ இது வரைக்குமே எடுப்போம். இதில் போடும்போது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0, அதாவது 0க்கு முந்தின நம்பர் வரைக்கும், ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இவ்வளோத்தையும் தான் சேர்ப்போம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா த வேல்யூஸ் 1/16. இதோட வேல்யூ 0 தான். ஸோ போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா நமக்கு 1/4. இப்போ இது எல்சிஎம் எடுக்கணும். காமன் எல்சிஎம் நமக்கு 16ன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே ஆல்ரெடி 16 தான். ஸோ நியூமரேட்டர் அப்படியே போடுறேன். ப்ளஸ் இங்கே 4 இருக்குது இல்லையா? 16 வரணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 4 4. அப்போ இதோட வேல்யூ நமக்கு 5/16ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு இதை மேலே சமேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்குமே பார்க்கணும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் திஸ் இஸ் எக்ஸ். ஓகே, எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அதாவது 2 வரைக்குமே நம்ம போட்டு செக் பண்ணோம். அதாவது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரணும். அதுக்கப்புறம் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 வரைக்கும் செக் பண்ணுறோம். ஸோ 2 வரைக்கும் போட்டுக்கலாம். இவ்வளோத்தோட வேல்யூ 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா வேல்யூஸ் 1/16 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா 1/4 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஓட வேல்யூ நமக்கு 3/8. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். காமன் எல்சிஎம் நமக்கு 16 தான். ஸோ டினாமினேட்டர் 16 இருக்குது. ஸோ 1 அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே 4 தானே இருக்குது. 16 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 4 is 4 வந்துடும். ப்ளஸ் இங்கே 16 வரணும்னா இன்ட்டு 2 பண்ணணும். அப்போ கீழே இன்ட்டு 2 பண்ணால் மேலே இன்ட்டு 2 பண்ணணும். அப்போ மேலே 3 2s are 6. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 + 4 10, 10 + 1 11. ஸோ வேல்யூஸ் 11/16ன்னு வந்திருக்கு. ஸோ அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 3 போட்டு செக் பண்ண போகிறோம். அதாவது இதோட வேல்யூ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, அதாவது சமேஷன் ஆஃப் நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மேக்ஸிமமாக 3 வரைக்கும் போட போகிறோம்னு அர்த்தம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் வந்துட்டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0 தான் எடுப்போம். ப்ளஸ் அதுக்கப்புறமா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ்
p of x equal to 2 plus p of x equal to 3. சப்போஸ் இதில் நடுவில் இப்போ x equal to 1 அந்த டேபிள் உங்களுக்கு வேல்யூ இல்லைன்னா நீங்கள் இது போடாமல் கூட கட் பண்ணிக்கலாம். இங்கே டேபிள் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது மட்டும் தான் நம்மளால் போட முடியும். ஸோ அது மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இவ்வளோத்தோட வேல்யூ நமக்கு 0 ப்ளஸ் x equal to 1 0னா 1/16 ப்ளஸ் x equal to 1னா 1/4 ப்ளஸ் x equal to 2னா 3/8 plus x equal to 3 னா 1/4. So same thing இங்கே LCM எடுத்தா 16 தான். இங்கே ஆல்ரெடி denominator 16. So numerator 1 plus இங்கே 4 இருக்குது. அப்போ into 4 பண்ணும், மேலே into 4 பண்ணும். 1 4 is 4. அதுக்கப்புறம் கீழே into 2 பண்ணால் தான் நமக்கு 16 வரும். ஸோ மேலே into 2 பண்ணும். 3 2s are 6 ப்ளஸ் இங்கே 4 இருக்குது. அப்போ கீழே into 4 பண்ணும், மேலே into 4 பண்ணும். ஸோ 1 4 is 4. இப்போ கீழே இருக்கிற 16 அப்படியே இருக்கட்டும், மேலே பாருங்கள் 4 + 6 10 10 + 4 14 14 + 1 15. ஸோ வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ லாஸ்ட் வேல்யூ x equal to 4 போட்டு செக் பண்ண போகிறோம். அதாவது p of x less than or equal to 4. இதில் சம்மேஷன் ஆஃப் -∞ மேக்ஸிமமாக 4 வரைக்கும் செக் பண்ணும். ஸோ p of x equal to small x. ஓகே, இப்போ ஒரு வேலையை சப்ஸ்டியூட் பண்ணலாம். p of x less than 0 plus p of x equal to 0 plus p of x equal to 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3 plus p of x equal to 4 வரைக்கும் செக் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் 1/16 plus 1/4 plus 3/8 plus 1/4 plus 1/16 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நார்மலாக எல்சிஎம் எடுத்தாலும் ஓகே, இல்லைனா டேரெக்டாக கூட நம்ம இது 16 போட்டுக்கலாம். ஏன்னா எல்சிஎம் எடுத்தாலும் அதான் வரும். வேணால் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ டினாமினேட்டர் அதாவது எல்சிஎம் நமக்கு 16 தான். இங்கே 1 தான் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே 4 இருக்குது. ஸோ இன்ட்டு 4 பண்ணுவோமா, மேலே இன்ட்டு 4 பண்ணுவோம். 1 4 is 4 ப்ளஸ் கீழே 8 இருக்கா, அப்போ இன்ட்டு 2 பண்ணணும் 16 வரதுக்கு. ஸோ மேலே இன்ட்டு 2 பண்ணும். 3 2s are 6 ப்ளஸ் கீழே இன்ட்டு 4 பண்ணும், மேலே இன்ட்டு 4 பண்ணும். ஸோ 1 × 4 4 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 16 தான் இருக்குது. ஸோ மேலே இருக்க 1 அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள் 1 + 4 5 5 + 6 11 11 + 4 15 15 + 1 16. ஸோ இது வந்து கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போது cumulative distribution ஃபங்க்ஷன் மொத்தமாக f of x equal to போட்டு எழுதிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா f of x equal to அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு மொதல் 0 தான் போடணும். 0 எதுலேருந்து எது வரைக்கும்னா -∞ நமக்கு 0லேருந்து வேல்யூ இருக்குது. அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் தான் வேல்யூ இல்லை. அப்போ <0 போட்டால் போதும். அதுக்கு அடுத்தது மற்றதுக்கெல்லாம் நமக்கு வேல்யூ இருக்குது. ஸோ 0 அப்ளை பண்ணும்போது என்ன 1/16 வந்துச்சா. ஸோ 1/16 இது எப்போனா 0 less than or equal to x less than 1. அதாவது நெக்ஸ்ட்டு 1க்கு வந்துட்டு நம்ம வேல்யூ எடுத்துருக்கோம். அப்போ அந்த 1க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இதுதான் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது 1 இருக்கும்போது வேல்யூஸ் நமக்கு 5/16. எப்போ பார்த்தீங்கன்னா 1 less than or equal to x less than அதுக்கு அடுத்த வேல்யூ 2 இல்லையா. ஸோ 2 வர வரைக்கும் இதான் நம்மளோட வேல்யூன்னு அர்த்தம். ஸோ அடுத்து 2 வரதுக்கான வேல்யூ 11/16. ஸோ 11/16 எப்போ பார்த்தீங்கன்னா 2 less than or equal to x less than 3. ஸோ இந்த 3 வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இதுதான் வேல்யூன்னு அர்த்தம். அடுத்தது 15/16 வந்திருக்கு இல்லையா. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3 less than or equal to x less than 4. ஸோ ஃபைனலாக 1 வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 less than or equal to x less than +∞. ஸோ -∞ ஆரம்பித்து +∞ வரைக்குமே முடிச்சிடணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். அவங்க கேட்ட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேபிள் போட்டோம். அப்புறம் cumulative distribution ஃபங்க்ஷனை எழுதியாச்சு. தேங்க்யூ. டோன்ட் forget to subscribe my channel.